நான் அடிச்ச கோடாங்கியில உங்க பள்ளிவாசல்ல நான் பொறிமுகம் விளக்கும் போது வேற பேயோ பிசாசோ காத்தோ கருப்போ ஈயோ எசவோ வேற எந்த குற்றமும் கிடையாது. ஈச சுடலையுடைய குற்றம், மாயாண்டியுடைய குற்றமிடார். மாயாண்டியா சுடலையா சுடலையா பள்ளிவாசல்
போனாரோ அன்னையிலிருந்து அவங்களும் இவர் கேட்டபடி நிலையத்தெல்லாம் கொடுத்தாங்க. மத்தியானம் மதியம் போல சுடலைக்குன்னு வெண்பான பொங்கல் வச்சு அன்னைக்கு பள்ளிவாசல்ல கேட்டாதான் சாவா, வெள்ளை சாவா. மாயாண்டி படையில மத்தியானம் போல ஒரு பொங்க பானையை வச்சு ஒரு வெள்ளை சாவால அறுத்து அவருக்கு பறி கொடுக்கணும். அதான் அன்று கேட்டவர் கூட அப்படி பறி கொடுத்தார்கள் இஸ்லாமிய மக்கள். ஐயா போய் பச்சாத்தி கொடிமரத்திலே பக்கிரி சுடலையாக ஒரு நிலையத்தை வாங்கினாரு. என்ன சுடல? பள்ளிவாசத்துல நிலையம் வாங்கினால பக்கிரி சுடல அப்படின்னு ஒரு நிலைய வாங்கி இன்னைக்கு எங்க ஐயா போய் இறங்கினாரோ அன்றைய நாள் முதலாக அந்த இஸ்லாமிய மக்களை எல்லாம் மறக்காமல் சிறுகுறியாந்திடாமல் மறந்திடாமல் மறு மறந்திடாமல் அந்த காத்து வர சுடலாயா பள்ளிவாசலை கடந்த மாயாண்டி கொட்டார கரைக்கு வராரு. இந்த சுடல இருக்கிறாரே பூமரத்து சுடல மாயாண்டி முண்டசுவாமி ஆற்றங்கிற சுடல ஐயா முண்டசுவாமி. இந்த தெய்வம் எல்லாம் வேசியம்மாளோடு ஒன்றாக கூடி ஒரு போல கொட்டார கரைக்கு வராங்க. அப்படி கொட்டார கரைக்கு வருகின்ற பொழுது அம்மாளான பகவதியாளுக்கு 8ஆம் விழா அவளுக்கு தேர் ஓட்டம் நடக்கு. தேர் ஓட்டம் நடக்கிறதும் பகவதிக்கு சென்றா மேல வளர்கிறதும் தேரோட்டம் நடந்து பகவதியாளுக்கு சென்றா மேளம் விளங்குற போது அம்மானான பகவதியால் பார்த்தார். நம்ம மகனமாக இருந்தா நம்ம அம்மா நம்மள அறிய மாட்டா, தெரிய மாட்டா. நாம அட்டாதுட்டத்தை செய்ய வேண்டும் என்று சுடலை எப்படி அட்டாதுட்டம் செய்கிறாரானா நம்ம கொட்டார கரையாதீர
கட்டுப்படும். அடிக்கவும் ஆடல குடிக்கவும் ஆடல அது எப்படி கட்டுப்படும்? போய் மலையாளத்துல போய் ஏற எழுப்பவங்களுக்கு செவில சட்டையே இருக்கு. ஆளக்காங்கல சப்பவரும் துவப்பவருக்கு தடியால ஒரு அடி உடனடியோடு சுருட்டான் புடவையோட திரும்பி பார்க்காங்க ஆளக்காங்கல இழுத்து வந்து நேர நடுத்தருவிலே நிறுத்திவிட்டு கொட்டாரக்கரை அம்மா பகவதியாருடைய பக்கத்திலே வருகிறார்கள். ஏ அம்மா பகவதியாலே கொட்டாரக்கரையில மலையாள தேசத்துல இதுவரைக்கும் ஒரு அட்டுடைய அட்டகாசம் நடந்ததே கிடையாதம்மா. யாராருக்கு எவராருக்கு இந்த கோளாரணி அறிய வேண்டும். செவிட்டுல விழுத அடி திரும்பி பார்த்தா முதுகுல விழுத அடி விழுத ஆட திரும்பி பார்த்தா காங்கலம்மா. இது யாராருக்கு எவராருக்கு நீதான் பார்க்கணும் அப்படின்னாங்க. தொடல எங்க வராரு இவங்க கிளப்பிட்டு மடப்படி சன்னலுக்கு வராரு. மடப்படி சன்னலுக்கு பூசை பண்ண யார் சக்கர பொங்கல் போடுறா? நாங்கூருளி போத்தி. போத்திக்கு புடலில விழுது பாருங்க ஒரு குட்டுப்புடு சகேர்னு ஒரு அடி திரும்பி பார்க்காத சக்கர பொங்கல் காங்கன உடனே ஓடியாரம் பூசாரி போச்சு. என்ன அம்மையே புட்டாரக்கர பகவதியாரே உனக்கு அமுது கொண்டுகிட்டு இருக்கேன். சன்னல் எட்டி எனக்கு அடி விழுது. நீங்க யாரு எவர் என்ன அறியலன்னு சொன்னா இன்னையில இருந்து உனக்கு பூசை கிடையாது. இது ஒண்ணுமே உனக்கு நான் தரமாட்டேன். எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பூசாரி குழந்தை என்றார் அறிய வேணும் வந்து கொட்டாரு கரையம்மன் பகவதியா அவன் அப்பறை அந்த பகவதியா சின்ன பிள்ளையா இருந்து பெரிய பிள்ளையாவதாரு, பெரிய பிள்ளையா இருந்து சின்ன பிள்ளையாவதாரு. அவருக்கு தானே மாற தெரியும், நமக்கு மாறவா தெரியும்? நமக்கு எதுவுமே தெரியாது. 16 வயது பையன் மாதிரி வந்து நிற்காரு மலையாளத்துல. சூரிய ஒளியா பகவதியால பார்த்த உடனே காட்சி கொடுக்கிறாரு. ஏன் யாராளா இவன் யாரா இருக்கும்? அப்படின்னு அம்மா பகவதியா மனசுக்குள்ள நினைச்சா. மலையாளத்துல யாரும் நடித்து நின்றதே கிடையாது. இவன் தன்னந்தனியா சூரிய ஒளியா இருக்கணும். இவன் யாரா இருக்கும்?
பகவதியா பக்கத்திலே வந்து பகவான் சொல்லுகின்ற அறியாமல் அம்மன் பகவதி எப்படி கேட்டா தெரியுமா? இந்த ஊரப்பா இந்த தேசம் ஐயா, இந்த தேசம் ஐயா, எங்கே இருந்து இங்கே வந்தையா, பேசி வடப்போருக்கு பிள்ளையார வந்து நம்ம உன்னை தேடி அக்கா பார்வதிக்கு நீ தலைமகனா, நீ மணிவிளக்கிலே பிறந்தவனா, நீ மாயாண்டியா? நீதானப்பா என் மகன். என் அத்தானுக்கு நீ மகனாக இருந்தையானா இந்த அம்மா பகவதிக்கு நீ மகன் தானா? சக்திக்கு நீ மகனானா இந்த பகவதிக்கு நீ தலைமகன்டா சொல்ற. நான் பெற்ற மகனாக நீ மலையாளத்தை நாடி வந்து அம்மாளுக்கு நடக்கக்கூடிய தேரோட்ட திருவிழாவிலே கலைக்கலாமா செய்யலாமோ? கூட்டத்தை கலைக்கலாமா? செய்யலாம் செய்யலாமா? யாரோட என்மையனே செய்யலாமா? யாராய் வளரமா? செய்தது உனக்கு ஏற்க தவறா இருந்துச்சுன்னா நான் வந்த முறை போறேம்மா. ஏப்பா நீ தேர் எடுத்து ஜனங்களை அடிச்சிருக்க, காலையிலேயும் சாயந்தரமும் எனக்கு பூசை கொடுத்த பூசாரிய போய் அடிச்சிருக்கேடா. பூர்வட்டு உள்ள ஆனா எப்பப்பா அவனை அடிச்சான்? அதனால பாருங்க நீ பூசாரி அடிச்சிருக்க, சேட்டை பண்ணிருக்க. இந்த சேட்டை இந்த அட்டாதுக்கும் ஆதாரி ஆகாது அப்படின்னு சொன்னா அம்மா பகவதியா? ஏ அம்மா பகவதியே, நான்
செய்தது தவறா இருந்தான் நான் வந்த மகன் போறேன் என்று எங்க ஐயா சுடலை சொன்ன போது ஏ அப்பா ஏ பூவருக்கு சுடல ஏ மாயாண்டி முண்ட சுவாமி நீ வந்த மகன் போறா தரப்பதில்லை நான் தரிச்சு வாழையாவும் இல்லை என்னுடைய படத்தை தானே கொண்டு போயிடாமல் என்னுடைய சுடலையா என் படத்தை சேவை தர ஒரு கிடாரம் அல்ல 2 கிடாரம் அல்ல 7 அண்ணா 7 கிடாரம் 7 தலைமுறைக்கு வச்சு நம்ம பிழைக்கலாம். எப்படி பிழைக்கலாம்? 7 தலைமுறைக்கு வச்சு பிழைக்கலாம். அவ்வளவுதான உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்கேன். என்னப்பா சொல்லல என்னன்னு கேளப்பா. அதான முன்னால உண்டியல் வச்சிருக்காரு. வாரவங்க போறவங்க உண்டியல போட்டதான பணம் சேரும். இல்ல எப்படி சேரும்? அதனால என் உண்டியல கிடக்குப்பா 1 கோடி ரூபாய் கிடக்கும். 1 கோடி நாட்டு கிடக்கு. நீ உடச்சு உண்டாக்குறியா? எங்க வந்து கேட்கியா? அதனால பாருங்க எம்மா நம்ம திரவியத்தை நான் காவல் காக்க தயாரா இருக்கேன். ஆனா உன் மகை சுடல மாயாண்டிக்கு எனக்கு 21 கொலைநிலை உன்னால தர முடியுமாம்மா? என் கலைய எனக்கு வேண்டாம், எனக்கு நிலைய போட்டு வேணும்னு கேட்காரு. நிலை 21 கொலைநிலையம்மா உனக்கு எங்க போடலாமா வேணும்? ஏயோ நீ திரவியத்தை காவல் செய்ய தயார்னா உனக்கு 21 நிலையம் என்ன? என் தங்க பிள்ளைக்கு 101 நிலையினாலும் போட்டு கொடுக்குறாங்க. 21 கொடுநிலையத்துக்கு 101 நிலையினாலும் தாரமடா. உடனே அம்மனான பகவதியானவள் ஆண்டவன் பகவான சுடலைக்கு எங்கெல்லாம் வேணும் இணையமா கேட சொல்லி தாரமடா. உடனே ஐயா மாயாண்டி சொன்னார், எனக்கு தேரடியில ஒரு நிலையம், ஒரு தெப்பக்குளத்துல ஒரு நிலையம், ஆசார வாசல்ல ஒரு நிலையம், அம்மங்காவில ஒரு நிலையம், கோட்டயத்திலே ஒரு நிலையம், உன்னுடைய கொட்டாரக்கரையிலே ஒரு நிலையம், உன் கொடிமரத்திலே எனக்கு ஒரு ஆசாரமா நிலைய வேணும். எட்டு வைத்த கலிங்கல்ல ஒரு நிலையம், நீ வச்சிருக்க வாட்டிய திரவியம், அந்த திரவியத்துல ஒரு நிலையம், 8 திசைக்கு 8 நிலையம், 4 திசைக்கும் 4 நிலையம். இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு திருஷ்டி சுத்தி பண்ணணும்னா எந்த சந்திக்கு போக சொல்லாங்க? 4 பக்கம் சந்திக்கு.
அது நம்ம நடமாடாத சந்தியில சுத்தி கொண்டு போய் போனோம்னா 4 முக சந்தி. அதுதான் திக்கு 8 திசை 8 சந்தி 4னா. அதனால 4 திசைக்கு 4 நிலைய வேணும், 8 திசைக்கு 8 நிலைய வேணும். இப்படி 21 குலநிலையம் தந்தையானா நான் இருந்து காவல் செய்வோமா அப்படின்னாரு மாயாண்டி. அந்த வார்த்தையை கேட்ட அம்மனாகிய பகவதியானவர் ஆண்டவன் சுடலைக்கு 21 குலநிலையமும் அம்மனான பகவதி மாயாண்டிக்கு கொடுக்க வேணும் என்றோ சுடலைக்கு எப்படி நிலையம் கொடுக்கிறான் தெரியுமா? ஐயா தியாரடியில ஒரு நிலையம், தியாரடியில ஒரு நிலையம், இளமாய சுடலைக்கு எப்படத்தில் ஒரு நிலை, மண்டலத்தில் ஒரு நிலை, மழப்புறையில் ஒரு நிலை, தெற்குமேட்டில் ஒரு நிலை, இரவியத்தில் மறுநிலை, 8 திசைகளுக்கும் 8 நிலையமா 4 திசைகளுக்கும் 4 நிலையமா நலமுடனே கொடுப்பானா. கோட்டயத்தில் ஒரு நிலையம், கோட்டயத்தில் குடிமரத்தில் ஒரு நிலையம், சுடலைக்கு 21 கொலை நிலையங்களை வாங்கிய மாயாண்டி அவர் திரவியத்திலே காவல் செய்ய வேண்டும் என்று இந்த பூமரத்து சுடலை பகவதி ஆவாசல்ல எப்படி திரவியத்தை காவல் செய்கிறார் தெரியுமா? பச்சை வெள்ள வருந்தி கட்டி வருந்தி கட்டி சாய்ந்தாட கையருவா ஆடுவாரா பாடுவாரா ஆடுவாரா அந்த ஆளாளி போடுவாரா அந்த ஆதாரணை தன்னோடு ஆண்டவஞ்சோடலை வந்தத்த நாட்டுவாரா வந்தத்து வெளிச்சத்தில் பகவதிய திரவியத்த பகவானு காட்டுவாரா ஏழுகளான திரவியத்திலே ஐயா மாயாண்டி வாரி என்ன வாரியா
ஓடியா அடியோ அடியோ ஓடியா 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 என்ன வேணும் வீசருவா பந்தத்தை நாட்டி ஓங்கன கையோட உருகன வாளோட பகவதியா திரவியத்தை பகவான்னு காத்துக்கிட்டு நிற்காரு. என் மாயாண்டி திரவியத்தை காவல் செய்ய இன்னும் மலையாள சீமையில பழியர்கள் புலையர்கள் வாழக்கூடிய பூமி மலையாள சீமை. அந்த ரந்தம்படலூர்ல 4 சாதிய திருவதியில 400 கொலையனுக்கும் நாட்டாமை பெரும் கொலையன் 500 கொலையனுக்கும் அண்ணாவி பெரும் கொலையன் 300 கொலையனுக்கும் மூப்பாங்காலி பெரும் கொலையன் அந்த காளி பெரும் கொலையன் மாரண மைய கொண்டு மலையாளத்தையே அடக்கி வைத்திருக்கிறான் கொலையனானவன். எங்க அடக்கி வச்சிருக்கான்? கைக்குள்ள மைய போட்டா வானா ஒருத்தன் வருவான், போனா ஒருத்தன் போவான். அந்த மாதிரி உள்ள வேலை சேட்டைகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு கறித்தொழில் செய்தாங்கல்ல சில பேரு. என்ன தொழில்? கறித்தொழில் செய்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம் கருவை அறுத்துரும். அதமா சரி எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான். இங்கே கலந்துட்டாங்க. தரிசிங்க இல்லையா? அப்படியா? சரி, உனக்கு அப்ப இருந்திருக்கு. கழிச்சியோ ஒன்னா போயிருக்க. அப்படியா? அதனால அந்த காளி பெருமலையனானவன் மலையாளத்தை எப்படி அடக்கி வாழ்ந்து வரலாம் தெரியுமா? அங்கி தட்டி பறக்க வைப்பா, அங்கி தட்டி பறக்க வைப்பா, மூத்த காதவழி உறவு தட்டி பறக்க வைப்பா, மூத்த காதவழி வாரத்தை விண்வரைப்பா, மழலை காயந்திரிப்பா, சேர்ந்திருக்கும் பெண்களெல்லாம் சேராம பிரிச்சிருவான், சேராம இருப்பவரை சேர்த்து வச்சு பாப்பா ஐயா. மாலை பேரும் முறையே மலையாள பேசவெல்லாம் மலையாள அழகியாவே வாழ்வாரா. அப்பேற்பட்ட உடையனுக்கு நந்தோம் போனால் ஒருல நிழலையம்மா உரமா ஒரு மண்டபமா மங்களம் சுத்தி கெட்ட மாளிகை பாலிருக்கு போசிருக்கு பாலிருக்கு பாக்கியமும் நினைந்திருக்கு. செல்வாக்கு இருந்தாலே செல்வாக்கு வந்துடும் இல்லையா? செல்வாக்கு இருந்தா செல்வாக்கு தேடி வரும். அதனால கொலைய மையினால ரொம்ப சமாதி பண்ணிட்டான். மண்ணு மன பொண்ணு பொருளும் போதணும் நஞ்ச பிஞ்ச காடு கடை கண்ணாத்து போக்கு ஆடு மாடு ஏடு இருக்கு மாடு இருக்கு ஏராளமா சொத்து இருக்கு. எல்லா குறையுமே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது, எல்லாமே நிறைந்திருக்கு. அப்படி அனைத்து நிறைந்திருக்கும் போது எனக்கு குழந்தைதான் கிடையாது. அப்போ காளி பெருமுலை என் மனைவியான குழந்தைகளானவள் மன்னவா. இந்த மலையாளத்துல நமக்கு எல்லாமே செல்வ வளம் எல்லாம் நிறைந்திருக்கு. ஆனா எனக்கு குழந்தைதான் ஒண்ணு கிடையாது. எனக்கு 30 வயதாச்சு.
உங்களுக்கு வயது 40 வயது ஆச்சு. அப்ப 10 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் முடிச்சுடுவாங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு 2 வயசு 3 வயசு தான் மூத்திருக்கணும். அதுக்கு மேல வயசாலியா வந்துட்டான் அந்த மாப்பிள்ளை படுத்த பாட்டு வேற. ஆமா வயசாலிய கூட்டிட்டு வந்து எங்க வந்து யாரை பார்க்க சொல்றீங்க? உனக்கா உனக்கு 19 கல்யாணமா? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுடா? 15 வருஷமா? அப்ப உனக்கு வயசுதான் எத்தனை? அப்ப குறைச்சுதான் சொல்ல. 19 15 எப்படிடா? 34 வயசு தான் சொல்ற. கல்யாணமா? கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆச்சா? இவனுக்கு 39 வயசு ஆச்சு. கணக்கு எப்படியா? கல்யாணம் முடிச்ச வருஷம் கூட இருக்குடா. அது தெரியாது. அதனால பாருங்க காளி பெருங்குலைய மனைவியான குலப்படியா சொன்ன மன்னவா என் புத்திக்கு எட்டியபடி சொல்றேன். கரித்துறையிலே செய்கிறதுனால கருவளர்ந்து போனேன் ஐயா. ஏ சண்டாளா நீங்க மாரணம் மைத்தொழில் செய்ததுனால நம் மகளை இல்லாத பாவியானே ஒரு கரித்துறையில மறந்துடுவோம்னு சொன்னா போடி போடி பைத்தியக்காரி. ஏடி உனக்கு புத்திக்கு திக்கிட்டு போச்சா? நம்ம மைத்தொழில வச்சுதான் மலையாளமே காலி வாராமன்னா ஆடிக்கு நிற்கான். ஆட்டமும் நொறுக்குமா சிறுக்கு சிறுக்கு சிறுக்கு. தென்னாட்டுக்கார ஆட்டத்தை பார்த்துட்டா 4 மணி நேரம் ஆடுதவனும் 4 மணி நேரம் ஆடுதவனுக்கும் தெரிய போச்சு. அதனால பாருங்க அந்த காளி பெருமுறைய மனைவி கிட்ட சொன்னா ஏடி கஞ்சிக்கிறாண்டி கையில பேட்டரி அடையணும் மைய மறந்தான். நந்தொழில பார்க்கலாம் கரையளவு பஞ்சம், ஒரே தொழில பார்க்கலாம் நம்ம குலத்துக்கே மோசம் வருண்டி அப்படின்னு சொன்னா. ஐயா கொஞ்ச நாளைக்கு மறந்து போங்க ஐயா. புள்ள வேற குட்டி வேற புள்ளைய குட்டி ஆகுது பரவாயில்லையா? அதனால கொஞ்ச நாளைக்கு மறந்து போங்கன்னா மடையானுடைய அல்லல் கொடுக்க முடியாம அஞ்சன மைய அடுப்பு மைய பாதாள மைய பறக்கு மைய ஒரு பையக்குள்ள குட்டி பைக்குள்ள போட்டான். சுத்தி ஒரு பெட்டு போட்டான். மச்சிக்கு ஏணி வைத்தான். பாதி குச்சிகளை கட்டி தூக்கிட்டான். ஐயா என்னைக்கு மைய மறந்தாரோ அன்னைய நாள் முதலாரோ புலையின் தேவியான புலப்பொடி அம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? முட்டுமா ஒரே மறந்தா அப்படி மறந்தாரோ